தொடர்ந்து இந்த கண்டெய்னர் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டதிலிருந்து தொடர்ந்து அடுத்தடுத்து துரிதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நேரத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் வெப்படை காவல் நிலையத்திற்கும் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான தகவல்களையும் நம்ம தொடர்ந்து இந்த தொடர் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் எம்மோட இணைப்பில் இருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் தங்கமணி. தங்கமணி, தொடர்ந்து களத்தில் என்ன நிலவரம் அப்படின்றத பதிவு செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த வேளையில் நம்முடைய செய்தியாளர் பரத் அவர்கள் அந்த கண்டெய்னரில் 7 பேர் இருந்ததாகவும் அதில் 5 பேர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறதாகவும், ஏற்கனவே ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இல்லையா, மீண்டும் ஒருவன் தப்பி ஓடிய நிலையில் அது தொடர்பாகவும் காவலர்கள் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்களை பதிவு செய்திருக்கிறார். தற்பொழுது நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்க, அங்கே என்ன மாதிரியான ஒரு சூழல் நிலவுகிறது, கூடுதல் விவரங்களை வழங்கலாம் தங்கமணி. கௌதமி, நாம் தற்போது நின்று கொண்டிருக்கின்ற பகுதி விற்பனையிலிருந்து சன்னியாசிப்பட்டி செல்கின்ற அந்த செட்டியார் கடை பகுதியில் தான் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த பகுதியில் வைத்துதான் அந்த வட மாநிலத்தவரை போலீசார் என்கவுண்டர் செய்துள்ளனர். அதே சமயத்தில் இங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த கண்டெய்னர் லாரியை திறந்து பார்த்த பொழுதுதான் உள்ளே அந்த லாரி மட்டுமின்றி பணம் இருந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அந்த கண்டெய்னர் லாரியினை ஓட்டி வந்தவர்கள் முன்பக்கம் 4 பேர் அமர்ந்திருக்கின்றனர். நம் காட்சியில கூட தெரிவித்தோம். அந்த முன்னாடி இருந்த 4 நபர்களை இழுத்து கீழே போட்டு பொதுமக்கள் அடித்த காட்சிகளையும் பார்த்தோம். அதே சமயத்தில் பின்புறம் அந்த கண்டெய்னர் பாக்ஸ்குள்ள 3 பேர் இருந்ததாக முன்பே கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்டால் இருக்கிறாங்களா அல்லது 2 பேர் தான் இருக்கின்றார்களா என போலீசார் அச்சத்தில் இருந்தனர். ஏனென்று குறிப்பிட்டால் அவர்கள் கையில் ஏதேனும் துப்பாக்கி இருந்திருந்தால் 3 நபர்கள் இணைந்து எதிராக சுடும் பொழுது காவலர்களும் பாதிப்பார்கள், அதே சமயத்தில் பொதுமக்களும் பாதிப்பார்கள் என்ற எண்ணத்தில் தான் காவல்துறையினர் தொடர்ந்து அந்த விசாரணையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போதுதான் அந்த கண்டெய்னர் லாரியின் அடி வழியாக ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் அப் இருந்திருக்கின்றது. அது வழியாக ஒருவர் தப்பித்து சென்றதாக கூறப்படுகிறது. 5 நபர்கள் இந்த கண்டெய்னரில் இருந்து 5 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரு நபர் சுட்டு என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளனர். தொடர்ந்து இந்த கண்டெய்னர் முழுவதுமே போலீசாரினுடைய முழு கட்டுப்பாட்டிற்குள் தான் தற்போது வரை அந்த சாலையில் வைத்திருக்கின்றார்கள். சம்பவத்தில் தற்போது அந்த தடவியல் நிபுணர்கள் இங்க ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து அதிவிரைவு படையினர் இந்த என்கவுண்டர்கள் நடைபெற்ற இடம் சுற்றிலுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்ற ஏதேனும் ஒரு தடயங்கள் அழிந்துவிட்டால் மிகவும் சிரமம் அடைந்து விடுவோம் என்ற நோக்கில் தான் தற்போது இந்த காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சம்பவத்தில் வருவாய்த்துறையினர் குமரபாளையம் வட்டாட்சியர், அதே சமயத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கள் போன்ற வருவாய்த்துறை அலுவலர்களும் தற்போது இந்த இடத்தில் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த இடம் முழுவதுமே தற்போது மிகவும் பரபரப்பான சூழ்நிலையில் காணப்பட்டு வருகிறது. ஏனென்று குறிப்பிட்டால் மணி 1 மணி ஆகிவிடும் நிலையில் தற்போது இந்த பகுதியை பொறுத்தவரை தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதி. தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதியில் மதியில் உணவு இடைவேளை விடும்பொழுது இந்த பகுதியை நோக்கி பொதுமக்கள் படையெடுக்க தினந்தோறும் இந்த பகுதி முழுவதுமே ஒரு பரபரப்பான பகுதியாக இருக்கின்ற நிலையில் தற்போது இங்க என்கவுண்டர் நடைபெற்ற நிலையில் தற்போது இதனை காண்பதற்காக ஈரோடு மாவட்டங்களை சார்ந்த பொதுமக்களுமே தற்போது இந்த வெப்படை சன்னியாசிப்பட்டி செட்டியார் கடை பகுதிகளை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். தொடர்ந்து போலீசார் தீவிரமாக இந்த கைது செய்யப்பட்ட நபர்களிடம் விசாரணை. ஒருபுறம் சேலம் சரக டிஐஜி உமா அவர்களும் மாவட்ட எஸ்பி ராஜேஷ் கண்ணா அவர்களும் காயமடைந்த காவலர்களை பார்ப்பதற்காக பள்ளிப்பாளையம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர். தங்கமணி, தொடர்ந்து என்ன விவரங்கள் அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. இதே நேரத்தில் காலையில் விபத்தை ஏற்படுத்தியதாக சிறைபிடிக்கப்பட்ட கண்டெய்னர் அதற்கு பிறகாக அது கொள்ளை சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் கொள்ளையர்கள் இருப்பதாகவும் தகவல் வெளியானது. இந்த நிலையில் ஒரு கொள்ளையன் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒருவன் தப்பி ஓடி இருக்கிறான். தொடர்ந்து விவரங்கள் என்ன என்பதை தொடர் நேரலையில் பார்த்து வருகிறோம்.